சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தவுள்ள நிலையில் மதுரை ஆதீனம் மடத்திற்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மன் சிவரஞ்சனி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே பழமையான மதுரை ஆதீனம் மடம் உள்ளது. இந்த ஆதீனம் மடத்தின் 293வது ஆதீனமாக தர்மபுர ஆதீனமாக இவர் உள்ளார். இந்த சூழலில் கடந்த மே மாதம் சென்னையில் காட்டாங்குளத்தில் சைவ சித்தாந்த மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மதுரை ஆதீனம் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது உளுந்தூர்பேட்டை அருகே இவர் சென்று கொண்டிருந்த காரின் மீது மற்றொரு கார் மோதியது. இதைத் தொடர்ந்து அடுத்த நாள் நடந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் என்னை பாகிஸ்தானில் இருந்து கொல்லுவதற்கு முயற்சி செய்துள்ளனர், மேலும் இதற்கு அங்கு அவர்கள் சில இஸ்லாமியர்கள் போல் உள்ளனர் என்று சில கருத்துக்களை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மதுரை சென்னை சைபர் கிரைம் போலீசார் புகார் கொடுத்தார். அதில் இரு மதத்தினரிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் மதுரை ஆதீனம் பேசியுள்ளார் என்று புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் மதுரை மாநகர் கிழக்கு சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் மதுரை ஆதீனம் முன்ஜாமீன் பெற்று கடந்த வாரம் தான் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் பெற்றுள்ளார். அந்த நிபந்தனையில் இவருக்கு 60 வயதிற்கு மேல் ஆனதால் அவருடைய உடல் நலன் கருதி போலீசார் நேரடியாக சென்று அவர் இருப்பிடத்திலே விசாரிக்கலாம் என்று ஒரு உத்தரவில் கூறியிருந்தனர். அதன் அடிப்படையில் சென்னை கிழக்கு சைபர் கிரைம் போலீசார் சற்று நேரத்தில் மதுரை ஆதீன மடத்திற்கு மதுரை ஆதீனத்திடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். எவ்வாறு இந்த பேச்சை பேசினர், எதன் அடிப்படையில் இவ்வாறு பேசினர் என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பி இந்த அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய உள்ளனர். மேலும் இதற்காக மதுரையில் உள்ள விளக்குத்தூண் போலீசார் காவல் அதிகாரி தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பாஜகவினரும் இந்த ஆதீன மடத்திற்குள் அங்கு நின்று கொண்டிருக்கின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.